ஹே மக்களே, இன்றைக்கி எப்போதும் போல் டின்னர் ரெடி பண்ண நான் தோசை தான் ஊற்ற போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. தோசை ஈஸியான ரெசிபி பார்த்திங்கன்னா தோசை தான். ஆனால் அதுக்கு சைடிஸ் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் டென்ஷன் ஆகும். ஒரு நாளைக்கு சட்னி வச்சோம்னா மறுநாள் அதே சட்னி வச்சா திங்க மாட்டாங்க. அதனால இன்றைக்கி யோசித்து ரொம்ப பெரிய விஷயம் வேறு ஒன்றும் இல்லை, மீல் மேக்கர் தான் செய்ய போகிறேன். மீல் மேக்கர் கொஞ்சம் இருந்துச்சு, அதை ஊற வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மீல் மேக்கர் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன், நிறையா வரும்ல அப்படின்ட்டு வெங்காயத்துக்கெல்லாம் கட் பண்ணி எப்போதும் போல் எண்ணெயில் போட்டு வதக்கி நமக்கு தெரிஞ்ச எல்லா பொடியும் எடுத்து போட்டுக்கிட்டு அதில் அதாவது டேஸ்ட்டாக வர அளவுக்கு வீட்டில் என்னென்ன பொடி இருக்கோ அத்தனை பொடி அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி மீல் மேக்கரையும் போட்டு வதக்கி சின்னதாக ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம ஊற்ற போகிற தோசை வந்துட்டு நார்மல் தோசை கிடையாது, கோதுமை தோசை. ஏன்னா வீட்டில் மாவு இல்லை, அதனால் கோதுமை தோசை ஊற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டில் கோதுமை தோசை எடுத்த உடனே பூரி செய்ய போகிறாளா சப்பாத்தி செய்ய போகிறாளான்னு யோசிச்சாங்க. நம்ம அவ்வளோ ஈஸியான ரெசிபிலாம் செய்யக்கூடாது, எப்போதுமே கஷ்டமான ரெசிபி தான் செய்யணும் அப்படின்ட்டு கோதுமை தோசை தான் ஊற்ற போகிறேன். கோதுமை தோசைக்கு பூண்டு சட்னி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு சட்னியும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். மாவு நல்லா கரைச்சிக்கிட்டு தோசை ஊற்றலான்னு தோசையை ஊற்றுனா எப்போதும் போல் நமக்கு தோசை வரல, அங்கங்கே ஓட்டை வந்துச்சு. சரி, அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு தோசையை ஊற்றிட்டேன். இன்றைக்கி டின்னர் இது தான். ஓகே மக்களே, உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன டின்னருங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய்.